ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவிக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பொருள் வெங்காயம் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கொத்து, அப்புறம் தக்காளி 1/4 கிலோ, வரமிளகா. இப்போ நம்ம வந்து என்னடா கறி பேசிக்கிங்க நீ பார்க்கலாம். சிக்கன் வந்து கிரேவிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தயிர் ஊற்றி மல்லித்தூள், கறி மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் ஆட் பண்ணி விரவி வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா, மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நம்ம கிரேவி ஆட்டம் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் முந்திரி பருப்பு 25 கிராம். நம்ம சிக்கன் 65 செய்யறதுக்கு சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் பொடி எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். புதினா கொஞ்சம், கிரேவிக்கு புதினா, ஒரு எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. வந்து சிக்கன் கிரேவி வந்து பானையில் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கோம். இப்போ பானை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஓப்பன் பண்ணி ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் வந்து 1/2 லிட்ரு ஆயில் ஆட் பண்ணியாச்சு பானையில். இப்போ ஆயில் காயட்டும். ஆயில் காயட்டும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வணக்கலாம். காஞ்சிடுச்சு. புதினா போட்டாச்சு. வெங்காயத்தையும் புதினாவும் ஒரு வணக்கம் கொடுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 20 கிராம் போட்டுக்கோம். நல்லா வணங்கட்டும். இது கூட என்ன ஊற்றலாமா? லைட்டாக ஊற்றுங்க. கிழங்கு தட்டை கிழங்கு இந்த சைடு ஆன் பண்ணுங்க. அடுத்து நம்ம அடுத்த அடுப்பில் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு அடை சட்டி வானல் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நம்ம எண்ணெய் ஊற்றி பார்த்துக்கலாம்.
இது நல்ல பொன்னிறமாக இந்த வெங்காயம் வேகட்டும். நீங்கள்லாம் கறியை கழுவி போட்டு மசாலா போடுவீங்க, நாங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். நாங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இது கூட்டு மாதிரி செய்கிறோம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது. சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு கலரி விட போகிறோம். கிளறி விட்டாச்சு. அது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். மல்லி போட்டாச்சு. மல்லி போட்டு ஒரு உணக்கி விட்டு லெமன் புழிஞ்சு விட போகிறோம். லெமன் ஒரு அரைப்பழம் புழிஞ்சு விட போகிறோம். இப்போ சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. அதெல்லாம் திங்காத சாய் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சாய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி வரமிளகா ஒரு 5-6 பீஸ் அப்படி சொல்லி வச்சுக்கணும். இப்போ இதையும் போட்டு நல்லா வணங்கணும். என்னது என்ன அளவு தண்ணி ஊற்றிட்டுருந்தேன் தெரிக்குமா தெரிக்காது. சிக்கன் பொரிக்க போகிறோம். அது கரைஞ்சிடுங்க. சிக்கனுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சில்லி போட்டாச்சு. அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்படியே அந்த இடத்துல சரி ஒரு குண்டால் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கை கழுவி. சிக்கன் இதுவும் வேகட்டும் பார்க்கலாம். இதையும் பார்த்துட்டு இதையும் நம்ம ஒரு உணக்கு இதே ஒரு கிண்டி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வரமிளகா நல்லா வணங்கட்டும். எப்போ எடுக்குதா? பாருங்க, முந்திரி ஆட் பண்ணியாச்சு. முந்திரி ஆட் பண்ணி வணக்கி விட்டுட்ருக்கோம். அது நல்லா வேகட்டும். முந்திரி போட்டு நல்லா அதுவும் வேகட்டும். பாருங்க, சிக்கன் பொரிச்சியாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம். எல்லோரும் எங்கள் மைனிட்டு போய் சாப்பிட போகிறோம். அதனால் பேக் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, ரசம். ஓகே, சேனல் மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி எங்களோட வீடியோ பார்த்துட்ருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.